இது என்னுடைய பங்களா. இது பங்களாங்களா? சார் யாரு, என்ன பேரு? நாகசாமி. வேற உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சந்திச்சவங்க யாரும் இது வரைக்கும் வருத்தப்பட்டதே இல்லை. ஆமா, அது உங்க பொண்ணுங்களா? என்னுடைய டார்லிங். பேரு நீலோத்பதம். என்ன பார்த்தா? நீலோத்பதம். இருக்கட்டும், அப்புறம் புரிய மாட்டேன். மலையவே கொடைஞ்சு கட்டியிருக்கா போல இருக்கு. எதையுமே கொடையில்லைங்க, கட்டடம் பழசுதான். ஆனா அணுக்குண்டு விழுந்தாலும் அசையாது. இந்த கட்டடமே இந்த கம்பல தான் நிக்குது. ஆமா ஜென்டில்மேன், பயப்படாதீங்க. அடிக்கடி எதாவது விழுவுதே. ஜென்டில்மேன், உங்களை யாரும் துரோகம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான்னு சொன்னீங்களே, அயோக்கிய பயலுங்க. அந்த பயவுடைய அடையாளம் எப்படி? அவங்க அப்பன் வயசானவன், வளர்ந்தவன். மகன் நல்ல சோப்பா சுருள் சுருளா முடிய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சங்கீத பைத்தி. சின்ன மேட்டர் இது. இன்னும் 1 வீக்ல அந்த 2 பயல்களையும் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் வரட்டுமா? அம்மா, 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 பெரிய விடுமா? அது நம்ம செவத்துல புலி இருக்குது. அதுவா? பணக்காரங்க வீட்டுல அழகுக்காக மாட்டி வச்சிருப்பாங்க. ராணி ராணி, இங்க பாரு, ஆடு மாடு. இந்த பக்கம் ஆடு, இந்த பக்கம் புலி. செத்து போனது எங்க அப்பா வேட்டையாடி கொண்டாந்தது. நல்லா உன்னை யாரு உள்ள வர சொல்றது? யார் கட்ட வந்த? எப்படி வந்த? போடு போறீங்களா? ஆயா, நீ பேசாம இருக்க மாட்டேன். ராணி, நீ தவறா நினைக்காதே, உட்கார். வேண்டாமா, நான் நிக்கிறேன். இல்ல, நீ உட்கார்ந்துதான் ஆகணும். உட்கார். பாசுமணி வைக்கிறவளுக்கு பஞ்சு பத்த வேண்டி இருக்கா? எந்த அவ உட்கார சொன்னாலும் இவ உட்கார்ந்துட்டானா? ஆயா, நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? ராணி, நீ உட்காரு. பரவாயில்லம்மா, உங்க முன்னாடி நான் உட்கார கூடாது. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு சொந்த ஜாதி. ஜாதி அது நாமா உண்டாக்கிக்கிட்ட தானே ராணி. உட்காரு, உட்காருண்ணா. ஆயா, காசு கொண்டு வா. ஏன் போக கொண்டாருங்க? போ, கொண்டு வா, கொண்டு வா. ராணி சாப்பிடுச்சுமே. ராணி விக்டோரியா மகாராணி உட்காந்துருக்க திமுற பாரு. என்னமோ பெரிய குடும்பத்துல பிறந்தோ மாதிரி. வருத்தப்படாதே ராணி, நிஜமா சொல்றேன். உன்னை சந்திச்சதுல இருந்து எனக்கு என்னமோ உன் மேல இனம் புரியாத அன்பு ஏற்படுது. எனக்கும் அப்படித்தம்மா. போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் அக்கா தங்கையா பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் என்ன, நீ இடம் மாறி இருக்க, அவ்வளவுதான். ஏன், உனக்கும் பட்டு புடவையும் நகையும் போட்டு அலங்காரம் பண்ணி பங்களாவுல வச்சேன்னா நீயும் என் மாதிரி ஆயிடுவேன். ராணி, லக்ஷ்மி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நீ காற்ற அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது எனக்கு என் சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே தோணுது. இன்னைக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
காற்று வீசுது, பல கதைகள் பேசுது. ஓ, ஓ, துள்ளும் மீனை காண வச்சானாம், கண்ணுக்குள்ளே துள்ளும் மீனை காண வச்சானாம். கன்னத்திலே ரோஜா பூவை மின்ன வச்சானாம், கன்னத்திலே ரோஜா பூவை மின்ன வச்சானாம். அருவிக்கரை ஓரத்திலே, அருவிக்கரை ஓரத்திலே அமைதி கொஞ்சம் நேரத்திலே பருவ காற்று வீசுது, பல கதைகள் பேசுது. ஓ, ஓ, தன்னை போல முகம் அமைத்தானாம், வண்ண நிலா தன்னை போல முகம் அமைத்தானாம். வானவில்லை புருவமாக மாற்றி வச்சானாம், வானவில்லை புருவமாக மாற்றி வச்சானாம். அருவிக்கரை ஓரத்திலே, அருவிக்கரை ஓரத்திலே அமைதி கொஞ்சம் நேரத்திலே பருவ காற்று வீசுது, பல கதைகள் பேசுது. ஓ, ஓ, கூந்தலாக மேய விட்டானாம், மேகத்தையும் கூந்தலாக மேய விட்டானாம். அந்த தேகத்துக்கு பெண் என்னும் பேரையிட்டானாம், அந்த தேகத்துக்கு பெண் என்னும் பேரையிட்டானாம். அருவிக்கரை ஓரத்திலே, அருவிக்கரை ஓரத்திலே அமைதி கொஞ்சம் நேரத்திலே பருவ காற்று வீசுது, பல கதைகள் பேசுது. ஓ, ஓ, மாஸ்டர் 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 மாஸ்டர், ஏடா ராணி வருது, ராணி எங்க? ராணி நீயா? என்ன இந்த இடம் எவ்வளவு பியூட்டியா இருக்கு தெரியுமா? அதை விட நீங்க ரொம்ப பியூட்டியா இருக்கு. எப்படி இருக்கு உடம்பு? உடம்பு உடம்பு ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியல இல்ல? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நான் வரேன். மரியாதை கெடுத்துக்காத, கைய விடு.
காரியம் விஷயத்துல நீ கிராஸ் பண்ணிட்டா வர்ற. பி கேர்ஃபுல். ஐயா புலி, ஏயா நீ இப்படி விழுந்த? அட நீங்க தான் பிடிச்சீங்களா? போன் பண்ண ஆரம்பிச்சீங்க. பொம்பளைக்கு தானே இவ்வளவு சண்டை எல்லாம் போட்டு இங்க வந்திருக்கோம். யாரோன்னு நினைச்சப்பா? எல்லாம் நினைச்சப்போ அந்த பொண்ணு போயிட்டதா? நிக்குமா? அந்த போயிட்டு கொண்டிருக்கேன். சாமி சாமி சாமி, எங்காவது அடிபட்டு சாமி? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். இந்த கூரை வீடுதான் சாமி எங்க வீடு. கூரை வீட்டுல கிடைக்கிற நிம்மதி பங்களாவில் ஏதுமா? ராணி, இனிமே இந்த மாதிரி தனியா எங்கேயும் வராத என்ன? அப்ப நான் வரட்டுமா? ஏன் சாமி உட்காராம சாப்பிடாம போறேங்கிறியே? பரவாயில்லம்மா, இன்னும் தடவை பாத்துக்கலாம். ஏன் சாமி, இந்த ஏழை வீட்டுல என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க கிட்ட பணம் இல்லைன்னாலும் நல்ல மனம் உண்டு சாமி. ஓஹோ, உன் பேச்சையும் போக்கையும் பார்த்தா நாடோடி கூட்டத்துல பிறந்த பொண்ணு மாதிரியே தெரியலையே. அன்னைக்கு நீ ரோட்டுல போட்ட பிடிச்சவல்ல, இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டியா? ஏ தொப்பியா, இந்த பாரு, இந்த டேப்புக்கு உடம்பு தோல் தேடி போறேன். வேண்டாம், உன் உடம்பு தோலை போட்டு என்ன இன்னைக்கு இவர் உதவி செய்யலன்னு உன் தங்கச்சியை உசுரோடு பார்த்திருக்க முடியாது. இவர் உதவி செய்யலன்னா என் தங்கச்சி உசுரோட பார்த்துக்க முடியாதா? என்னம்மா நடந்தது? ரவுடி ரங்க இல்லைன்னு அவன் என்கிட்ட வந்து கலாட்டா செஞ்சான். ஆபத்தான நிலைமை. அப்ப இவர் தான் என்னை காப்பாத்தினாரு. இவரா? ஐயா, என்ன மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாதானோ மரியாதை குறைவா நடந்துட்டேன். சின்ன புத்தி. தங்கச்சி ஓடி போய் அவருக்கு ஏதாவது குணா கூட குடிக்கிறதுக்கு. வேண்டாம், பரவாயில்ல. இல்ல, நீங்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி மனசு கெட்டு போகும். ஓடுமா, ஓடு. உங்க ரெண்டு பேரோட அன்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தங்கச்சி மேல எவ்வளவு பாசத்தை. பாசம்னா சாதாரண பாசமா? அது யாரு? சின்ன வயசுல இருந்து என் கண்ணை போல காப்பாத்திக்கிட்டு வர்றேன். என் கூட பிறக்கலன்னாலும் ராணி என் உயிர். ஐயா, உயிர். அப்போ ராணி உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லையா? இல்ல. எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா? பலநாள் என் மனசுல போட்டு வச்சிருந்த ரகசியம் அத்தனையும் உங்ககிட்ட சொல்லிவிட்டேனா? ஐயா, ராணி கிட்ட தயவு செய்து சொல்லிவிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற சொல்லிவிடாதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிற, கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சத்தியமா சொல்லிவிடாதீங்க. உண்மையான அண்ணனா அல்லன்னு ராணிக்கு தெரிஞ்சு போய் என் மேல உள்ள பாசம் மாறி போச்சுதுன்னா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. உயிரோட இருக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன், எதையுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம். அண்ணே, தங்கச்சி வரும். அண்ணே, அங்க கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிமா. அப்போ நான் வரட்டுங்களா? வாங்க. வணக்கம். வணக்கம் பண்ணு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஒரு விவரத்தை கேட்கறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுனேன்.
அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பொய்யா சொல்றேன். முடிய பாரு. விவரத்தை எப்படி சொல்றது? விட்டா தானே சொல்றதுக்கு. எல்லாரும் நாயா புடுங்குறீங்க. என்னையா சொன்ன? கைத்தடு கட்டடி மறந்துற. ஐயோ உனக்கு பலகாரம் திங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சுட்டு தரேன். மாலை கொண்டுட்டு வர வாயில கவுரிய மனுஷனா நீ? என் வீட்டுல பலாரம் இல்லாம இங்க வந்து நீ ஒரு டின்னு மாவை தின்னு விட்டு இங்க வந்து பேசாது. நீ யாரு? எங்க வந்த? எப்படி வந்த? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன். ஏன் சிங்கன்னுங்கிற? என்ன அவன் மூக்குத்திய பாத்துட்டு இருந்தா. மூக்குத்திய பாத்தியா? ஆஹா, அதான் ஒருத்தர் மூக்குல மூக்குத்திய காணும். மூக்குத்தி எங்க? வெடு மூக்குத்திய வெடு. இந்தாயா கொஞ்சம் காதை குடியா. அட பாவி, நீ முன்னைய மூக்குத்தி எடுத்துட்டு இப்ப காதை கொடுத்தாக்க கம்மல கழிட்டுவேன். மூக்குத்திய வெடு வெடு மூக்குத்திய. யாரு என்னது மூக்குத்தி எடுக்கிறாரு? நான் வாங்கி தான் எடுக்கணும். நீ வாந்தி எடுத்தாலும் சரி பிராந்தி எடுத்தாலும் சரி. இப்ப நீ மூக்குத்திய கொடுக்குறியா இல்ல முதுவா கொடுக்குறியா? தயா ஏன் முதுகு கேக்குற? கரடி சவாரி பண்ண போறியா? எனக்கு பண்ணே மூக்குல போற மூக்குத்தி இல்லன்னு என் தங்கச்சி மூக்குத்திய பாத்துட்டு இருந்தானாக்கா நீ என்னன்னு பேசுற? உன் தங்கச்சி மூக்குத்திய பார்த்தாங்க. ஆமா. டேய் தம்பி, எல்லாம் ஒரு தமா ஜோரா கை தட்டுங்க. ஏன் பார்த்தேன்? எதுக்குடா பார்த்தேன்? எங்க அன்னைக்கு அப்படிதான் ஒரு பட்டத்தா வந்து முறைச்சான். இன்னைக்கு நீயா உன் கண்ணை நோண்டி போடுறேன். எடுத்தா ஒரு ஊசி இது என்ன கலாட்டா? கலாட்டாவா ஒராட்டா மாவு எல்லாம் குட்டியாச்சு. போச்சு. ஆமா உன் சத்தம் ஒண்ணுதான் பாக்கி. அதையும் காட்டு. என்னது சொந்த குரல் மாதிரி கேக்குது. யாரு? எங்க இந்த ஆளு வந்தது? மூக்குத்திய முறைச்சு பார்த்தது. பொய் என்ன யாருமே பேச விட மாட்டேன்றாங்கம்மா. இந்த மூக்குத்தி இருக்குதே இது முறைக்குது, கம்மல் கடிக்குது, ஒட்டியான உழந்து, இந்த மாவு கலப்படம் ஒரே கலாட்டா. அன்னைக்கு உன் வீட்டுக்கு தேடி வந்தனே, அவன் இருக்கானான்னு பாக்கவே. அன்னைக்கு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தியா? நீ எதுக்கு வந்து? அவன் அவன் போகிறா. நீங்களே போங்க சீக்கிரம் போங்க. யோ, உனக்கு அன்னைக்கே சொன்னேன் இந்த தெரு பக்கம் வராதேன்னு. சொன்ன ஞாபகம் இருக்கு. பின்ன ஏன் வந்த? ரெண்டாவது ரவுண்டாச்சே. ரெண்டாவது ரவுண்டா? என்ன குத்து சண்டைக்கு அழைக்கிறாங்க? யோ, மூணாவது ரவுண்டு வர்றதுக்குள்ளார ஒழுங்கா வீட போயிச்சு. ஓடு. இல்ல சமயத்துல என் பொண்ணு மாதிரி வந்து காப்பாத்தினேன். ரொம்ப நன்றி. நான் வர்றேன். யோ, நேரா வீட்டுக்கு போயா? அடுத்த தெருவு எடுத்த தெருவுன்னு போயிடாத. முதுகுல டின்ன கட்டி விடுவாங்க. டின்னு பாவம், அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு. லட்சுமி, இது யார் போட்டோ? எங்க அப்பாவோட போட்டோ. அதான பார்த்தேன், உன்ன மாதிரியே இருக்கேன்னு. லட்சுமி, உன் பட்டணத்து பங்களாவோட இந்த பங்களா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க மேனேஜருங்க வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. சந்தர், இன்னைக்கு எப்படியாவது எங்க மேனேஜரை பார்த்து பேசி நம்ம கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யணும். லட்சுமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றது நல்லதா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதல் பண்றது நல்லதா? போங்க. இந்த அநியாயத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன், எவங்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த ஐயா, உனக்கு என்ன நெஞ்சு எடுத்திருந்தா வீடு தேடி வந்து ஒண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருப்பேன். இது என்ன ஆம்பளை இல்லாத விட நான் நினைச்சேன். இரு அவர் வரட்டும். வந்துட்டேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு நின்றுட்டா இருக்கிறேன். யாரா நீ? எங்க வந்த? என்ன சமாச்சாரம்? என்ன நடுவுட்டுல வந்து நின்றுட்டு இருக்கிற? என்ன மேனேஜர், நீங்களும் ஆயா மாதிரி புரியா பேசுறீங்க. நீ சும்மாரமா இதுல எல்லாம் தலையிடாத. இந்த மாதிரி பயண நம்பவே முடியாதாமா. மேனேஜர் அண்ணா யாரு? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் விஷயத்த சொல்லாம எனக்கும் புரியாம பேயா கத்திக்கிட்டு இருக்கிறேன். பாப்பா அடிக்கடி சொல்லும், பட்டணத்திலே வந்து பாக்குறதா சொன்னீங்களாமே. ஆனா ஏன் வரல? மங்களா மங்களா போப்பா, காட்டி போட்டா போப்பா. அப்ப நம்ம விவகாரத்துக்கு வருவோமா? விவகாரமா? விஷயம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். வேணா படிப்பு ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல, சும்மா ஒரு எம்ஏ வரையில படிச்சு. எம்ஏ? அட, உத்தியோகம் ஒண்ணும் இல்ல, சொந்தமா படம் எடுத்து உலக பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு. உங்க போட்டோயா? இயற்கை காட்சிகள் எல்லாம் எடுத்து அனுப்புறேன். அதுல மாசம் ஒரு 1000 ரூபாய். 1000?
அப்போ ஏன் தம்பி உங்க சொத்து விவகாரம் எல்லாம் எப்படி? ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல. வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் எங்க அப்பா 2 லட்சம் ரூபாய் கட்டுறாரு. 2 லட்சம் ஒண்ணும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. இவ்வளவு வசதி உள்ள நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கலாமா? வெளியூருக்கு வந்தா அதெல்லாம் பார்க்க முடியுதுங்களா? இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேணாம். நீங்க எங்க போறீங்களோ அங்க நாங்க வந்துடுறோம். இங்க வந்திருக்கிறீங்க, நம்ம வீட்டுல தங்குங்க, சாப்பிடுங்க, சகல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏன் அந்த சிரமம்னு பார்த்தேன். நீங்க மறுத்து பேசக்கூடாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னையா? உங்க குணம், பணம், உத்தியோகம், கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன மங்களம் அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? இந்த தம்பிக்கு தான் நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. நிச்சயமே பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்ன சொன்ன? இல்லையே அண்ணே, எவ்வளவோ பாசமா பிரியமா இருந்துட்டு என்னை இப்படி மோசம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதேதோ கனவு கண்டு என்னென்னமோ கனவு கண்டியா? இப்போதான் எனக்கு புரியுது. அண்ணனுக்கு தெரியாம நீ யார் மேலேயே ஆசை வச்சிருக்கிற. அப்படித்தானே? என் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம எவன் மேலேயே நீ காதல் கொண்டிருக்கிற. அப்படித்தானே? யாரும் எங்க இருக்கிறான்? உண்மையை சொல்லு, சொல்லு, உண்மை சொல்லு. சொல்றேங்க, சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்காரே, யாரு? ராஜா. ராஜா பயல. அப்புறம் நான் சும்மா விட இனி என்னால பொறுக்க முடியாது. நான் இப்போவே போய் அவன் முன்னால நின்று ஒரே கேள்வி. அட சொல்லாம காதலிக்க சின்ன பயல. ராஜா இங்க வாடா, வந்து ராணி கழுத்துல தாலியை கட்டுடான்னு சொல்ல போற. ஏமா ஏமா பேச மாட்டேன். கொஞ்ச நேரத்துல என்ன எவ்வளவு பயமுறுத்திட்டு. என்ன அதுக்காக அழுத? அம்மா நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கோம்னு ஊர்ல ரொம்ப பேரு நம்ம மேல கண்ணை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பூசணிக்காய் சுத்துறோம்னா 1.25 ரூபா ஆகும் இல்லையா? அதுக்கு யோசனை பண்ணி பார்த்தேன். இப்படி ஒரு சின்ன தகராறு பண்ணி கலாட்டா பண்ணா என்ன திருஷ்டி கழிஞ்சு போகணும்னு பார்த்தேன். அதே போலதான் கலாட்டா பண்ணேன். அதுக்காக வருத்தப்படுறியா? அம்மா, இந்த ராணியையும் அந்த ராஜாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் இந்த சேவனுடைய வேலை. உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க நான் நினைப்பேனா? அடுத்தபடியா என்ன? உங்க 2 பேருக்கும் கல்யாணம். ராணி, ஐயா எனக்கு மத்தியானம் சாப்பாடு. கோயிலுக்கும் நாட்டு கோயிலுக்கும் கல்யாணமா, 2ம் கூட்டாக சேர்ந்து கொடித்தனம் செய்து குலாவுமா. காட்டு கோயிலுக்கும் நாட்டு கோயிலுக்கும் கல்யாணமா, 2ம் கூட்டாக சேர்ந்து குடித்தனம் செய்து புலாவுமா. காட்டு கோயிலுக்கும் நாட்டு கோயிலுக்கும் கல்யாணமா. அது காட்டிய மனசில் தன் குருவை கண்டு களிக்கிறாம் நாட்டுக்குயில். காட்டிய மனசில் தன் குருவை கண்டு களிக்கிறாம் நாட்டுக்குயில். பாட்டுக்கு பாட்டு பாடுவதில் படு சுட்டியாம் அந்த நாட்டுக்குயில். பாட்டுக்கு பாட்டு பாடுவதில் படு சுட்டியாம் அந்த நாட்டுக்குயில். ஏட்டிக்கு போட்டி பேசுவதில் எப்போதும் சமர்த்தாம் காட்டுக்குயில். காட்டுக்குயில் ஏட்டிக்கு போட்டி பேசுவதில் எப்போதும் சமர்த்தாம் காட்டுக்குயில். காட்டுக்குயில் காட்டுக்குயிலுக்கும் நாட்டுக்குயிலுக்கும் கல்யாணமா, 2ம் கூட்டாக சேர்ந்து குடித்தனம் செய்து குலாவுமா.
நாட்டுக்குயிலுக்கும் கல்யாணமா. சார் சைட் பாக்கெட்ல பாருங்க ஒரே கரன்சி. கரன்சியா? கட்ட கட்டைய காயினம் இருக்கு. பிச்சைக்காரப்பை. யாரு சொல்றீங்க? நமக்கு வில்லன் இந்த கருப்பு சட்டக்காரப்பை. ஐயா அவங்ககிட்டயா போய் இதை அடிச்சிய? அவனுக்கு காபி செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்து வரக்கூடாது? மாஸ்டர் அதை தூர எரிங்க, நம்ம தொழிலுக்கே கேவலம். பஸ் வச்சுக்கவே லாய்க்கு பசங்க. என்கிட்ட எதுன்னு மணி பத்து வாங்கிட்ட மணி பரிசு இருக்க வேணாம். ஊர்ல எங்க பார்த்தாலும் திருட்டா இருக்கு. ஏன்டா பொண்டாட்டி சொன்னாலும் வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கேடா. நீ என்ன மனுஷனா? நீ வெக்கம் இல்ல? அது இல்லன்னு. அது இல்லன்னா வாங்கி போடு போ. எது இல்லையா அதை வாங்கி போடு. காலாகாலத்துக்கு வாங்கி போட்டுக்கிட்டு தானே இருக்கு. அவ திட்டா வாங்கி நீ உடம்புல போட்டுக்கிறடா. நீ இப்ப நீ நான் சொல்றது மளிகை சாமான வாங்கி போட்டு சொல்றப்போ. ஐயோ அண்ணே என்ன வேகாத வெயில்ல உட்காந்துட்டீங்க. நிம்மதியா இருக்குது. நீ போ. உடம்புல மீசை இல்லன்னா ரோஷத்தை வெட்டு. அவன் மீசையை வெட்டு போ. கொஞ்சம் வந்து என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் ரொம்ப வேலையில இருக்கிற. நீ போனா போ. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. என்ன இப்படி உதவி உதறேன்னா காலு குளிக்குது. அதுதான் உதறேன். நீ போ. நீ போ. கொஞ்சம் வாங்க. பிசிறி மாதிரி ஓட்டானுங்கப்பா. மூட்டை பூச்சி பசங்க எங்க வந்துச்சு? முதுகுல அடிக்கிறான். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்றாங்கடா. சும்மாவா? இல்ல பணத்தை காணும், வெறும் காகிதமா இருக்கு. என் தங்கச்சி படம். ஆமா என் தங்கச்சியதான். தங்கச்சியதான். ஆமா தங்கச்சி போட்டிருந்த சொக்கா இதே சொக்காதான். இதே சொக்கா. ஆமா தங்கச்சி கையில இருந்து வளையல். தங்கச்சி கையில இருந்து வளையல் தான். ஆமா 13 வருஷத்துக்கு முன்னே தங்கச்சி காதல போட்டிருந்த வளையம் தங்கச்சி போட்டதா. என் தங்கச்சி போட்டதா. என் தங்கையதான். என்னங்க பைத்தி மாதிரி நீயா தனியா பேசிக்கிறேன். அதுட ரொம்ப அழகா இருக்கே. யார் என்ன இந்த குழந்தை? நீதாம்மா. நானா? ஆமா ஆமா 13 வருஷத்துக்கு முன்னே எங்க கோயில்ல திருவிழா நடக்கும் போது நீ வந்து உன்னை படம் பிடிச்சாங்களம்மா. அந்த படம் ஆயுது. அதே படம் தான்மா. ஆமா என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கேன்? இல்லையம்மா நான் ஒரு மாதிரி இல்லையே. நான் சிரிச்சுக்கிட்டு தானம்மா இருக்கேன். ஆமா இத்தனை நாள் கழிச்சு உனக்கு எப்படி இந்த படம் கிடைச்சிச்சு? இந்த படமாமா? இந்த படம் தானே. இந்த அந்த கூடையில இருக்கிற துணி எல்லாம் எடுத்து போட்டேம்மா. அந்த கூடை அடியில இந்த படம் இருந்ததுமா. இதத்தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா அதுக்கு நீ ஏன் வருத்தப்படணும்? தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ புருஷ வீட்டோட போயிட்டீங்கன்னா என்னை யாரம்மா அண்ணேன்னு கூப்பிடுறது? நான் யாரும் தங்கச்சின்னு கூப்பிடுவேன். அதைத்தாம்மா நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அண்ணே அடிக்கடி நீ இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கே. இனி நான் இங்க இருக்க போறது இல்ல. நான் போறேன். அம்மா எங்கம்மா போறேன்? சோறாக்க. குறும்புகார பொண்ணு. அண்ணே அம்மா இது நானே வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அம்மாடி ஒரே ஒரு படம் தாம்மா இருக்கு. ஜாக்கிரதையா வச்சுக்கணும். வாஸ்தவம் தான். இப்பதான் எனக்கும் படுது. நானும் பாக்குறேன். இந்த பய விஷயத்தையே சொல்லாம ஒதுங்கி போய்கிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேனேஜர் உங்களுக்கும் ஆயாவுக்கும் பெரிய டிஸ்கஷன் போல இருக்கே? டிஸ்கஷன் இல்ல கண்டிஷன் தான். என்ன மேனேஜர்? இனிமே அந்த சந்திரன் பைய கூட பேசக்கூடாது. சகஜமா பழக கூடாதாம். ஏன் மேனேஜர்? ஏனா கல்யாணத்துக்கு நம்ம சம்மதம்னு சொல்லி நாள் எத்தனை ஆச்சு? அவங்க சம்மதம் தெரியும். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இதுவரைக்கும் ஒரு கர்தாச்சாவது வந்ததா? இல்ல நீதான் இதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்டியா? அவன் ஒழுங்கானவனா இருந்தா, உன் மேல பிரிய உள்ளவனா இருந்தா இது வரைக்கும் அவன் சும்மா இருப்பானா? ஆயா நீ என்ன காவல் இல்லாத தோட்டமா? காலி பசங்க வந்து இப்படி கண்ணா பின்னா நடந்துக்கிறதுக்கு? யாரே காலின்னு சொன்னேன்? எவரே சொன்னேன்? போகுதுன்னு நானும் பொறுத்தேன். இனிமேலும் இப்படி பேசினேன். லட்சுமி மேனேஜர் இது என் சொந்த விஷயம். அவரை என்னை ஏமாத்த திட்டம் போட்டாலும் சரி, ஏழையாகவே இருந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் தான். மறுபடியும் அவரை நீங்க அகௌரவமா பேசுனீங்க, நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும். ஆமா செஞ்ச பாவத்துக்கு கை மேல பலன். கொஞ்சம் பொறுத்து பாப்போம்.
என்ன நெஞ்செழுத்து அந்த தைரியத்துக்கு தான் நீ திமிருவேன். அங்க மறைக்காத என் கையில வா. அயோக்கிய பசங்களா, எங்கிட்ட வளாட்டுங்க. என்னடா திருச்சி பாரு, தப்பிச்சு ஓடவா பாக்குறேன். அது இந்த ரங்கங்கிட்ட என் விஷயத்துல கிராஸ் பண்றது இது 3வது தடவை. Be careful. கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கிராஸ் பண்ணத்தான் செய்யும். போட்டோ எடுக்கிற சாமி, ராஜாவை அடிச்சு போட்டு போயிட்டாங்க சாமி. ராஜாவுக்கு ஒண்ணு பேசவே மாட்டேங்கிறாங்க சாமி. ராணி, அஜுதோ, ராஜா ராஜா, என்னையா போட்டக்காரன்? என்ன ராஜாவுக்கு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கலாட்டா ஆயிடுச்சு. சின்ன கலாட்டாங்கிற பெரிய கட்டா போட்டுக்கையா? எல்லாம் சரியா போயிடுமியா? என்னத்தை சரியா போறது எனக்கு தெரியும். இந்த தம்பியை ஆடும் போது பாடும் போது நான் நினைச்சேன் கண்டிப்பா திட்டி படும்னு நினைச்சேன். ராணி, கொஞ்சம் வெளியில கொண்டேன். ஒரு சோடா சாப்பிடுவேன். எனக்கு இல்லையா, அவனுக்கு உத்தரம் கொடுக்கணும். உத்தரம் கொடுக்கவா? ராஜா 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 சிங்கா, என்னய்யா இது யாரு படம்? என் தங்கச்சி படம், ராணி படம். ராணியை சின்ன வயசுல படம் எடுத்தியா? யாரு அது? நான் எங்கயா படம் எடுக்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்னால வீதி வழியா வந்துகிட்டே இருந்தேன். அது ரோட்ல கிடந்தது. உடனே எடுத்து பார்த்தா ராணி படம். சின்ன வயசு போட்டோம்ல அப்படின்னு படம் நீங்க வச்சுட்டேன். ஆமா, அது ராணி படம் உனக்கு எப்படி தெரியும்? புரியாத போட்டக்காரா இருக்காரு அவரு. அது சின்ன வயசுல போட்டு அங்க பாருங்கய்யா, அது போட்டிருந்த கவுனு, கை வளையல், காது வளையம் எல்லாம் இந்த பொட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். நல்ல ஆளியா நீ, துணியெல்லாம் கூட பத்திரமா வச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில போட்டிருந்தது ஒன்னே ஒண்ணுதானே, அதுதான் பத்திரமா வச்சிருக்கேன். சரி தங்கச்சி. போட்டக்காரர், உன்னை நம்பிதான் போறேன். தங்கச்சிட்ட சொல்லி கேள்விப்படாத. ஆமா, ஜாக்கிரதை. பாத்தே பாத்தே, கையில ஊத்தாத. போட்டக்காரன் நீங்க தோட்டக்காரன் நீங்க ராஜா. ஓஹோ, நீதான் மயக்கமா இருக்கியோ? எங்கப்பா ஆளை காணோம்? தெரியலையே, இப்படிதான் திடீர் திடீர்னு வருவார், திடீர் திடீர்னு மறைவார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான்.
வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போலே சுழலுகின்றான். ஈரமண்ணால் பல உருவை இறைவனை போலே படைக்கின்றான். நேரும் வளைவு நெளிவுகளை நீக்கி ஒழுங்கு படுத்துகின்றான். நேரும் வளைவு நெளிவுகளை நீக்கி ஒழுங்கு படுத்துகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. வரவர ரொம்ப மோசமா போச்சு. என்ன ஆராய்ச்சி, இனிமே அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்னயா எங்க புறப்பட்டுட்டேன்? நான் எங்கேயும் புறப்படல. என் வயிற்றுல மூட்டையா கட்டி வழி அனுப்ப போறேன். ஒண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட கண்ணே மூக்கேற பேச்சு ஓசிச்சு வருதுங்கிற மாதிரி ஒரு சந்தை அவரை வெளியேற்ற போறேன். என்ன அவரையா ஆயா மிரட்டாது. மனசுக்குள்ளையே பொறுமை பொறுமை என்னால இனிமே சாக முடியாது. என் கண் முன்னாலேயே உன் வாழ்க்கை பறிபோக போகுது. அதை என்னால இனிமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆயா, என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சொல்லி இருக்கேன், என் விஷயத்துல தலையிடாதே. நான் தலையிடாம வேற யார் தலையிடுறது? எனக்கு அந்த உரிமை இருக்கு. உரிமை யார் கொடுத்தது? மேனேஜர். மேனேஜர் கூப்பிடு, நல்லா கூப்பிடு. பணமே குறியா இருக்கிற அந்த மனுஷனுக்கு உன்னை பத்தி கவலை இருக்க முடியாது. அவர் ஆம்பளை. ஒரு பொம்பளையோட மன கஷ்டத்தை புரிஞ்சுக்க அவரால முடியாது. சுமக்கிறவனும் பெக்கிறவனும் வளர்க்கிறவனும் பொம்பளை தானே. அதனால அந்த கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். லட்சுமி அவளுக்கு தான் தெரியும். வளர்த்தவங்கிறதுனால தானே நிறைய அதிகாரத்தோட பேசுறேன். என்ன பெத்தவங்க உயிரோடு இருந்தோம் உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுமா? ஐயோ லட்சுமி, ஐயோ இப்படி எல்லாம் பேசாதம்மா, அப்படி எல்லாம் பேசாது. நான் பெத்தவதான், நான் பெத்தவதான். நீ என்ன பெத்தவளா? இல்ல இல்ல, என்ன வளர வளர உண்மைதான். நான் பெத்தவதான். உன்னை வளர்க்கிற பாக்கியம் இருக்கு. அதை பெத்தவா. சின்ன வயசுல இருந்து கண்ணும் கருத்துமா உன்னை காப்பாத்துற கடமை இருக்கு. அதை பெத்தவா. நீ தவறி நடக்கிற காலத்தில் உன்னை தடுக்கிற உரிமை இருக்குதே, அதையும் பெத்தவதான். லட்சுமி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு வயசு வந்த பையனை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. அவனோட போக்கு நடத்தி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இனிமே நீ எதையும் பேசாத. முதல்ல பெட்டியை உள்ள கொண்டு போ. முடியாது, முடியாது, நிச்சயமா முடியாது. அப்ப நிச்சயமா நீயும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன போக சொல்லாத.
ஆயா, உன் எண்ணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவர் எனக்கு புருஷரா வந்துட்டா பட்டும் வைரமும் போட்டு பளபளப்பா இருக்க முடியாதேன்னு நீ பயப்படுற. அதுக்கு கடமையை காரணமாக்குறேன், உரிமையை உதாரணமாக்குறேன். வளர்த்தீங்கிற வார்த்தையை சொல்லி எனக்கு வேலையை போட்டு அவரை வெளியேற்ற பாக்குறேன். இல்ல ஆயா, எத்தனையோ முறை அவரை நான் கூப்பிட்டோம். அவர் இந்த வீட்டு படியேறல. கட்டாயப்படுத்தி வர வச்சேன். அந்த அன்பு உருவத்தை அபாய சின்னமாக்கி அவரோட பெட்டி படுக்கை எடுத்து வெளியே போட்டே பாரு. அதை என்னால சகிக்கவே முடியாது. இது எனக்கு யாருமே தேவையில்லை. ஆயா, என்னை வளர்த்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்கிட்ட மரியாதையா பேசுறேன். இந்த படுக்கையை உள்ள போடு, இல்ல பேசாம வெளியே போ. கொண்டு போறேன், கொண்டு போற. லட்சுமி, நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. என்ன இங்க இருந்து மட்டும் வெளியே போக சொல்லாது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. என்னால வாழவே முடியாது.